reacting to old photos. தலைவன் அடிப்பொலியா சென்ட்ரல் நின்றுருக்காருல பாத்துக்கோங்க. நாங்க வந்து பீட்சா ஹட்ல ஒர்க் பண்ணும்போது எடுத்தது. உங்க ஃபேவரட் பேபியோட தான். 8 வருஷம் கழிச்சு பெர்மிஷன் கிடைச்சனால என்கேஜ்மெண்ட் டே ஒன்று வந்தது. காலேஜ்ல அவ்வளோ வாட்டி கேட்பேன், என்னோட ஒரு போட்டோ எடுத்துக்கோ, ஒரு போட்டோ வரவே மாட்டேன். 2006 மாமாக்கு உங்க கூட எடுக்க பிடிக்கலையா இருக்கும். என்ன இப்ப என்ன பண்ற சொல்றேன். ஹாய் ஃபேம், இன்னைக்கு இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா reacting to old photos. அதான் செட் ஆஃப் ஃபோட்டோஸ் என்கிட்ட கொடுத்துட்டான். ஸோ ஒரு ஃபோட்டோஸாக நான் பிக் பண்ணி நான் உங்ககிட்ட அதை பற்றி எப்போ எடுத்தது எங்கிறது இது எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இதை மட்டும் நான் என்கிட்ட சொல்ல சொன்னான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ சொல்லுங்க எப்போ எடுத்தது எங்க. எனக்கு தெரியும் ஃபோன் எடுத்தது. இதுதான் இந்த கண்டென்ட் வேண்டாம்னு சொன்னேன். டேப்லெட் எடுத்தது. சோ இந்த போட்டோ வந்து எப்ப தெரியுமா எடுத்தது? yesterday 8:24 pm கண்ணம்பாளையம். மாம்ஸ் அது நான் இப்ப எடுத்தது மாம்ஸ். அது மெமரிஸ்லாம் சூரிய அழிச்சிட்டனால நான் அப்படி எடுத்தேன். சோ அட்ரஸ்லாம் சொல்லிருக்காளே. சொல்லு எங்க எடுத்தது? இது வந்து 2012 சாரி 14 15 ஞாபகம் இல்ல. 2 இயர்ஸ் ஏதாவது வருஷம் ஊட்டில எடுத்தது. கரெக்டா? அவன் பர்த்டேக்கு எடுத்தது. அதான் 2014 15. ஆமா, என் பர்த்டேக்கு எடுத்தது. அதாவது எங்க அவன் பர்த்டேக்கு நாங்க அவனை ஊட்டி கூட்டிட்டு போனோம் வண்டியில, பைக்லயே. வாழ்க்கை எவ்வளவு நிம்மதியா போச்சு. சரி ஆரம்பி ஸ்டார்ட். எது டாடி? இல்ல ஸ்டார்ட் சொல்லிருக்கா. சோ இது வந்து காலேஜ்ல குரூப் போட்டோவா எடுத்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எடுத்தோம். தலைவன் அடிப்பொலியா சென்ட்ரல் நின்றுருக்காருல பாத்துக்கோங்க. நான் வந்து அப்ப காக்கா மாதிரி இருப்பேன். நான் எப்படா இருப்பேன்? காக்கா இல்ல கொசு. அப்படிதான் கூப்பிடுவாங்க. டக்கு மஸ்கிட்டோ தான் என் பேரே சொல்லி கூப்பிடுவாங்க. குச்சமே இல்ல. ஃபர்ஸ்ட் டூர் காலேஜ்ல இருந்து. ஃபர்ஸ்ட் டூர் காலேஜ்ல இருந்து எங்களோட ஃபர்ஸ்ட் போட்டோ இல்ல. உங்களுக்கு எத்தனை இருக்கு மதியா? ஃபர்ஸ்ட் போட்டோ இதுவா? அப்பவே நர்வஸா இருந்திருக்குமே, பட்டாம்பூச்சி மனசுல அடிக்கும். அப்பலாம் ஒண்ணுமே தெரியலடா, ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஓ சரிங்க. கேங்க தான் போவாங்க, கேங்க தான் வருவோம். என்ன ஃபீலிங்? இந்த பிக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான பிக்சர். நான் கிராஜுவேஷன் டே, என்னோட கிராஜுவேஷனில் வாங்கினது. அப்போ நாங்களாம் ஒர்க் போயிட்டுருக்கோம். என்ன காலையில் நான் ஒர்க் பண்ணிருக்கேன், HCL ஒர்க் பண்ணிருக்கேன், ஈவினிங் பீட்சா ஹட் ஒர்க் பண்ணிருக்கேன். 2013 முடித்தேன், 14 எடுத்த கிராஜுவேஷன் பிக் இதில். இது நான், என் மம்மி, உங்கள் பக்கத்தில் இருக்கிறது ஷா. ஃபேஸை காமிக்க மாட்டான் எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் அப்படி தள்ள. இவன் திருந்த மாட்டான் எத்தனோட சொல்றது? இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஃபோட்டோ. அதாவது எனக்கு இதை சொல்ல தெரில, பட் நான் என் அம்மா 3 பேர் இருக்கிற ஃபோட்டோ. இது எனக்கு தெரியாது எப்போ எடுத்துச்சுன்னு. இது நீ பாஸில் வேலை கிடச்சிருந்து இன்னைக்கு மாமா எல்லாம் மாமா கிட்ட இருந்து கேக் வெட்டணும். அப்போ எடுத்த ஃபோட்டோ இது. இந்த பிக் எப்போ எடுத்தது? இந்த பிக் வந்து நீயே சொல்லு பார்க்கலாம். தெரியல. நாங்க வந்து பீட்சா ஹட்ல ஒர்க் பண்ணும்போது எடுத்தது. போட்டோ எடுக்கிற போட்டோகிராஃபர் வந்து தலைவன். நீ ஒர்க் பண்ற இடத்த எடுத்தது. உன்னை பார்க்க வந்தா நான் சைக்கிள் துளைச்சேன். அந்த இடம் தானே. நீ போட்டவே இல்லடா. பூட்டுனேன் நானு. சொல்லு. 6 to 11 பார்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது இந்த போட்டோ எடுத்தது இல்லையா? ஈவினிங் எடுத்தது. அப்புறம் காலேஜ் போயிருவீங்க அடுத்த நாள் திருப்பி காலையில இருந்துச்சு. காலையிலயா? தலைவன் தெரியும்ல, இங்க இருந்து என்னை விட்டுட்டு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா, இங்க இருந்து 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஃபேம். எனக்கு ஒன்று 11:30 12 o'clock ஸ்கூட்டியில் விட்டுட்டு திருப்பி இங்கேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி 1 2 o'clock தூங்குவாங்க. 8 மணிக்கு திருப்பி இந்த மூஞ்சி காலேஜில் பார்க்கணும். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? தலைவன் பார்த்தீங்களா இந்த ஃபோட்டோ? இது என்ன பியர்டா? ஃப்ரெஞ்ச் பியர். ஆமாம், எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட கல்யாணம் வந்து பாண்டிச்சேரியில். என்கேஜ்மெண்ட்காக போயிருந்தோம். அவள் கல்யாணம் என் கல்யாணம் 2 நாள் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அதனால் என்கேஜ்மெண்ட் போகலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி நாங்கள் போனோம். அப்போ எடுத்தது. ஆமாம், கரெக்டாக வந்துருச்சு. 15 May 2008. இட்ஸ் ஹைலி கான்ஃபிடென்ஷியல். அதாவது இந்த போட்டோக்கு மட்டும் வந்தா பாரு இப்படின்னு. கரெக்டா? இது வந்து மீனு குட்டி. இது பேர் வந்து மீனா. இது வந்து அவ்வளோ க்யூட்டா இருக்கும். ஒயிட்டு பிளாக் ப்ரௌன் மிக்ஸ்டு கலர். சிறுத்த மாதிரியே இருக்கும். அதோட கண்ணு சூப்பர். சிறுத்த மாதிரி எனக்கு மீனாவோட கண்ணு சிறுத்த மாதிரி தான் இருக்கும். அது எங்களோட வீட்டுல ஃபர்ஸ்ட் பெட் வளர்த்துச்சு அப்படின்னா இந்த ஆசையா வளர்த்துற பூனை ஃபேமிலி. ஆசையா வளர்த்துற வீட்டுக்கு போனேன். ஆனா எங்க அம்மா என்ன பண்ணுச்சுன்னா கொண்டு போய் விட்டு வந்துருச்சு. எங்க அப்பாவுக்கு சாமி கும்பிடும் போது வீட்டுக்குள்ள என்னடா பண்ணா, அது சாமி கும்பிட்ட அன்னைக்கு சாமி கும்பிட்ற அன்னைக்கு வந்து பெருசாலி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள போட்டு அவ்வளவுதான் 1 year தான் இருந்தான். அதுக்கப்புறம் எங்க அம்மா இருக்க விடல. இந்த போட்டோ பாத்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் வால்பாறையில எடுத்தது. கரெக்டா?
இந்த இது வால்பாறைக்கு நாங்க ஆபீஸ் போயிட்டே இருக்கோம், லீவ் எடுக்க மாட்டோம்னு சொல்லி இந்த சட்டித்தலை எங்களை டார்ச்சல் பண்ணி எங்களை கூட்டு போனோம். சேம் பைக். எஸ், நாங்க 3 பேரும் போனோம். ஆனா போய் குளிக்கலையே அங்கதான். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. இந்த போட்டோ பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கிற போட்டோ. அலப்பி போனோம்னு நினைக்கிறேன் இல்லையா? அலப்பில நீங்க இந்த காலேஜ்லயே படிச்ச உருப்படியான விஷயம் ஐவி தான். மணாலி வரைக்கும் கூட்டு போயிட்டாங்க. எல்லாம் வருஷம் ஐவி தான். ஆமா, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஐவி தான். இது ஐவியில் எடுத்த போட்டோ. சொல்லுங்க இந்த போட்டோ நான் எங்க எடுத்தேன்னு. எந்த இயரா இருக்கும்? 2012 ஃபர்ஸ்ட் தேர்ட் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டர். இந்த போட்டோ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான போட்டோ. 8 வருஷம் கழிச்சு பெர்மிஷன் கிடைச்சனால என்கேஜ்மெண்ட் டே ஒன்று வந்தது. ஸோ வீட்டிலே தான் பண்ணோம், யார்ட்டையும் சொல்லலை. ஸோ வீட்டிலே தான் பண்ணோம். எங்கள் தலைவர் ஃப்ரெண்ட்ஸ் பேர் வச்சிருந்தாரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டினேன். இல்ல அப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டி பாக்குறேன். கட்ட தெரியாம கட்டல. மாமா உண்மை கட்டிட்டாரு. சரி ஓகே. சொல்லுங்க சொல்லுங்க. அப்படிதான்டா. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சோ இந்த போட்டோ வந்து ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட். ஏர்லி மார்னிங் 5 o'clock எடுத்தோம். அதுதான் அந்த கூத்து இல்ல. பெல்ல அஜித் மாதிரி தான் எடுத்தேன். அந்த போட்டோலாம் காணோம். ஒன் ஆஃப் த கேண்டிட் ஃபோட்டோனா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோனா எனக்கு வந்து இந்த பேபி ஷவரோட இந்த ஃபோட்டோ தான். ஸோ கோவிட் டைமில் எடுத்தது யாருனாலையும் வர முடியல. பட் நாங்கள் கொரோனா வந்துடும். அப்போ வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டே சாரி டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்டே பிரச்சனையாக இருந்தது. ஸோ அம்மா அப்பானால ஊர்ந்து வர முடியல. நம்ம இங்கே மட்டும் கூப்பிட்டு போடணும். இபாஸ் போட்டுமே அவங்களுக்கு கிடைக்கல, வரல. ஸோ அதான் அவ்வளோதான் முடிஞ்சு. அதனால அடுத்த பேபி ஷவர் பண்ணால் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கலாம் ஃபேம். அவன் பேபி ஷவர். அவன் பேபி ஷவர் கரெக்ட். தேவையில்லாத கண்டென்ட். ஸ்டார்ட். இந்த ஃபோட்டோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், உங்கள் ஃபேவரட் பேபியோட தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் பிறக்கிறாளா? இது எப்படா எடுத்தீங்க? அடுத்த நாள். அப்போ வந்து சானுவோட நைட்டு பிறந்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரியல ஃபேம். கியூட்டா இருக்கால, ரொம்ப கியூட்டாக இருக்கு. இந்த சானு தான் எனக்கு வேணும். ஓ அப்படியா விஷயம்? மை கியூட் லிட்டில் பன்னி. பாப்பா உங்களுக்கு யாரு? எனக்கு வந்து முயல் குட்டி. உங்களுக்கு யாரு? மான் குட்டி. ஸோ இது வந்து 3 monthsல எடுத்தது. ஃபர்ஸ்ட் அவுட்டிங், அதாவது ஃபர்ஸ்ட் வெளியில 3 months கழிச்சு தான் நாங்கள் அவளை கூப்பிட்டு போனோம். ப்ரோசோன் மால் கூப்பிட்டு போனோம் கோயம்புத்தூர்ல. ஃபர்ஸ்ட் அவள் வந்த ஃபோட்டோ இது. 6 மாசம். இது வந்து 6வது மாசம். ஸோ ஊரை எடுத்தது. 6 months வந்து ஊரை. கரெக்டாடா? என்னுடைய 5 முகத்தை பார்த்தேன்னு சொன்னேன்ல, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, 6 முகம். இல்ல இந்த போட்டோ பாத்தீங்கன்னா 1 year ஃபர்ஸ்ட் பர்த்டேவை எல்லாத்தையும் கூப்பிட்டு எனக்கு என்னோட எங்க வெல்விஷர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் கேக் கட் பண்ணோம். இந்த போட்டோ தான். ஸோ அம்மையாவோட சாணம் இருக்கிறது. ஸோ நாங்கள் எல்லாரும் சாப்பிட்றாங்களான்னு பார்க்க போயிட்டு அம்மையா தான் பாப்பா வச்சுக்கிச்சு. அப்பெல்லாம் அம்மையா நல்லா நடக்குது, எல்லாமே பண்ணோம். சாணோட லிட்டரலாக ஓடவே ட்ரை பண்ணோம் அம்மையா, அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ இந்த ஃபோட்டோ நாங்கள் கிஸ்ஸிங் பண்ணுற ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட வாட்ஸ்அப் டிபியாக தான் வச்சிருக்கேன். வால்பேப்பர் அதான் பார்க்கலாம். அப்படியே ஸ்டொமக் பர்ன் ஆகுது எனக்கு. காலேஜ்ல லீவ் கூப்பர் போட்டிருக்கேன். ரொம்ப காஸ்ட்லி. அப்பவே பிராண்ட் மாமா. காலேஜ்ல அவ்வளோ வாட்டி கேட்பேன், என்னோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ, ஒரு ஃபோட்டோ. வரவே மாட்டான். வந்தாங்கனாலும் கேங்காக தான் எடுப்பாங்க. அது ஏன்னு எனக்கும் இப்போ வரைக்கும் தெரியல. இப்பயும் கேங்காக தான் எடுத்திருக்காங்க, ஏன்னு சொல்லலை. பட் எனக்கு ஒரு ரொம்ப ஆதங்கம்னா ஒரு ஃபோட்டோ கூட என்னோட எடுக்கல. பாருங்க, இப்பெல்லாம் பார்த்தா சொல்ல முடியுதா? இதெல்லாம் சாணுக்கு காமிக்கல. நம்ம ரெண்டு பேரும் எங்க இருக்கோம்? இதுல இருக்கும் பாரு, நல்லா எடுத்து ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறத. நான் நீங்க கப்பல ஒரு 2016 மாமாக்கு உங்க கூட எடுக்க பிடிக்கலையா இருக்கும். என்ன இப்போ என்ன பண்ற சொல்ற? இதுக்கு இந்த லைசென்ஸ்க்கு பேர் அது வேற வழி இல்ல. சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு, விட்டுட்டு போக முடியாதுல. மாதிரி வீட்டுக்கு ஒருத்தர் இருந்தாங்கன்னா யாருன்னு கண்டுபிடிப்பட்டு யாருன்னு சொல்லு. எடுத்திருக்கேன் சாமி. மம்மி இந்த போட்டோலாம் எங்க டெலிட் பண்ணிட்டா? நீ உனக்கு தெரியல சாமி பாரு, இதுலயே அம்மா தான் இருக்கேன். அம்மா கூட நின்று போட்டோவே எடுக்கல பட்டு. அம்மா சாமி என்னன்னா நான் எடுத்த மம்மி நின்று இருக்கா, அதனால நான் இல்ல. பொய் சாமி. இப்போ நீ நின்று நான் எடுத்தனா உன்ன தான் எடுக்க முடியும். பொய் சாமி, என்கிட்ட போட்டோவே எடுக்க மாட்டேன்ட்டார் அவரு. இதோட இந்த vlog நம்ம முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த பாப்பா பிடிக்குமா? ஐயோ பாத்தியா அந்த குட்டி பாப்பா சொன்னதுக்கு இப்போ இந்த பாப்பா பிடிக்குமா அப்படின்னு கேக்குது. நீ எனக்கு எப்ப என்ன பிடிக்கும்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.